காவேரி விவகாரத்தை முதலமைச்சர் விஜய் எப்படி கையாளுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த படகு கரையேறுமா என்று எந்த கட்சிக்காரனும் நம்பவில்லை. விஜய் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. இந்த ஒரு முதலமைச்சர் பதவி ஒரு கித்தாப்பு, இந்த கித்தாப்பையும் அடைந்து விட்டார் என்பது போல இருந்தால் பயனில்லை. வரலாறு கேவலப்படுத்தும். இதை விஜய் சட்ட ரீதியாக அணுகாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் நினைக்கிறது. பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியுமா? இது தமிழர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய ஆற்றலும் இவருக்கு இல்லை. அவர்களை எதிர்கொள்ளவுமான ஆற்றலும் அறிவும் இருக்கு. மாநில சுயாட்சி, மாநில விவகாரங்கள்னு யோசிக்கும் போது அத்தகைய உணர்வோடு அவர் அதை அணுகிறாரா? இந்த ஆட்சியை மாற்றி பார்ப்போம் என்று வாக்களித்தார்கள். உனக்கு ஆள தெரியவில்லை என்றால் விரட்டி விடுவார்கள். முதலிலே அது தெரிந்து உன்னை விரட்டி விட்டு மறுபடியும் ஸ்டாலின் வந்து தொலைத்து விடக்கூடாது என்று உன்னை விட எங்களுக்கு தான் கவலை அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டின் சிறந்த அரசியல்வாதியும் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவருமான திரு பழ கருப்பையா அவர்களுடன் இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் இந்த வரிசையில் எல்லாரையும் பார்த்தவங்க நீங்கள். தற்போதைய சூழலில் காவேரி விவகாரத்தை முதலமைச்சர் விஜய் எப்படி கையாளுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்களெல்லாம் பார்த்தோம். அவர்களின் காலம் ஐடியாலஜிக்கல் ஏஜ் என்பார்கள். அன்றைய காலமே விடுதலை அடைந்த காலம். ஒரு நாட்டை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எத்தகைய கொள்கைகளை புனரமைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இருந்தது. சோசலிசம் பேசாத கட்சி இந்த காலத்தில் கிடையாது. அதுபோல் மொழி இன விடுதலை திமுகவினுடைய கொள்கையாக இருந்தது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருந்தது. இப்பொழுது எந்த கொள்கையும் இல்லை. எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் இல்லை. சும்மா ஒரு தலைவன் 10 பேரை திரட்டுகிற ஆற்றல் உடையவனாக இருந்தால் அவன் தலைவராவான். அவன் தலைவராகி செய்யப்போவது என்ன என்று அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கும் தெரியாது. ரொம்ப ஒரு பொக்கையான காலம். வெறும் கன்சியூமர் வேர்ல்டு, நுகர்ச்சி பொருளாதாரம் நம்முடைய நாட்டை சீரழித்து விட்டது. அதனாலே எல்லோரும் எதையும் கூடுதலாக அடைய வேண்டும், எதையும் கூடுதலாக அனுபவிக்க வேண்டும் என்று அந்த ஒரு சிந்தனை தான் இருக்குது. அதற்கு என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வகையில் வேண்டுமானாலும் பணத்தை அடையலாம் என்கின்ற போக்கு இன்றைய காலத்தின் போக்காக இருக்கிறது. ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஜயினுடைய ஆட்சி ஒரு பெரிய குளறுபடியான ஆட்சி. ஆனால் நான் உண்மையிலேயே நானும் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விடமாட்டேன் என்று சொன்னதை நான் வரவேற்றவன். என்றால் இப்படி ஒரு குரலையே நான் கேட்டதில்லை. தமிழ்நாட்டு அரசியலில் வாங்குவது தான் எங்களுடைய அடிப்படை உரிமை. தட் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். நாங்கள் வி ஹவ் கம் டு பவர், வை டு பி கரப்ட். இப்படித்தான் 50 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டில் ஆட்சிகள் நடந்திருக்கின்றன. காமராஜர் காலத்திற்கு பிறகு, ராஜாஜி காலத்திற்கு பிறகு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போன்றவருடைய காலத்திற்கு பிறகு இந்த நாட்டில் அரசியல் என்பது அவர்கள் தின்றது போக மீதி மக்களுக்கு என்ற கருத்து இந்த நாட்டில் நிறுவப்பட்டு விட்டது. இதை மக்கள் நொந்து போய் பொறுத்து கொண்டார்கள். கடைசியில் ஒரு மனிதன் நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்று சொன்னபோது அவன் செய்வானா செய்ய மாட்டானா என்பதெல்லாம் இருக்கட்டும், 234 தொகுதியிலும் ஆள் நிறுத்துகின்ற வல்லமை இந்த ஆளுக்கு இருக்கிறது என்றவுடன் விஜயகாந்துக்கு அது இல்லை. ஒரு இடத்தில் தான் அவர் வென்றார், சில இடங்களில் தான் நின்றார். பிறகு அவர் எதிர்க்கட்சியாக வருகின்ற போது கூட்டணிக்கு போய்விட்டார். ஆகவே ஒரு முறை விஜயகாந்த் அந்த இடத்தை நிரப்புவதற்கு முயன்றார். ஆனால் இந்த அளவு நிரப்ப முடியவில்லை. மக்கள் ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு தாங்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். ஒன்றுமே இல்லை. பையனுக்கு மேட்னி ஷோ பார்ப்பதற்கு 1000 ரூபாய், தாய்க்கு 1000 ரூபாய், பெண் போகிறதுக்கு அவளுக்கு மாதம் 1000 ரூபாய், இதுதான். கோடை செலவுக்கு 2000, மொத்த பணம் தேர்தலுக்கு முன்னால் 3000, சட்டி முட்டி சேலை வேட்டி பொங்கலுக்கு பணம், அதற்கு பணம், இதுதான் ஆட்சி. வரியை வசூல் செய்வது, கான்ட்ராக்டுகள் விடுவது, அதில் சுரண்டுவது, அப்புறம் இயற்கை வளங்களை சுரண்டுவது, இது தனதுக்கு. மற்றபடி மக்கள் கொதிப்படையாமல் இருப்பதற்கு கொஞ்சம் 1000 இது என்ன ஆட்சி என்று மக்கள் நொந்து போயிருந்தார்கள். கரண்ட்டு ஒரு 3 ஃபேஸ் மீட்டர் வைக்க வேண்டுமென்றால் அவனுடைய கடமை அவன் கொண்டு வந்து வைக்க மாட்டான், நாம் பணம் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிங்கிள் ஃபேஸிலேயே ஓட வேண்டும். ரொம்ப தாங்க முடியாத மக்கள் விஜயே எதிர்பார்க்காத வகையில் விஜயின் மீது வெற்றியை திணித்து விட்டார்கள்.
விஜய் வெற்றி பெற்றார் என்று சொல்வது சரியான சொல் அல்ல, சரியான கருத்து வெளிப்பாடு அல்ல. இந்த ஆட்சி அவர் மீது திணிக்கப்பட்டது. அதனால்தான் யாரும் எதிர்பார்க்கவில்லை. எவனும் கூட்டணிக்கே ஏன் போகாமல் இருந்தான்? நான் பங்கு தருகிறேன், ஆட்சியில் பங்கு தருகிறேன், பாருங்கள் பாருங்கள் என்று கூவி அழைத்தாரே பஞ்சு மிட்டாய்க்காரன் மாதிரி, அப்பொழுது ஒருவனும் போகவில்லை. ஏனென்றால் இந்த படகு கரையேறுமா என்று எந்த கட்சிக்காரனும் நம்பவில்லை. விஜய் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. இவருக்கு எங்கே ஓட்டு விழுக போகிறது, 10% விழுகும், இதற்கு நாமும் போய் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று ஒருவரும் வரவில்லை. வந்து விட்டார் என்ற உடனே இப்பொழுது கொஞ்சம் நாமும் அதில் பங்கு அடைய வேண்டுமே என்று கிளம்பி விட்டார்கள். கிளம்பிவிட்டு முதல்ல அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு ஆதரிக்கிறோம் என்றார்கள். பிறகு அந்த கூட்டணியை அறுத்து விட்டு ஆதரிக்கிறோம் என்று சொல்லி வந்து விட்டார்கள். நாக்கிலே தேன் தடவப்பட்டு விட்டது. மந்திரி பதவி சுகமாக இருக்கிறது. அப்புறம் என்னத்துக்கு பழைய கூட்டணி? அது இனிமேல் தேரப்போவதில்லை. ஊழலின் காரணமாக ஒதுக்கப்பட்ட அந்த கட்சி மறுபடியும் தங்களுடைய போக்குகளை அவர்கள் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. இனிமேல் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம், தவறாக செய்துவிட்டோம், தண்டனை அடைந்து விட்டோம், எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று சொல்வதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. அப்படியே செய்யாதது போலவே நடித்து கொண்டு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர, சரி நடந்து முடிந்து விட்டது, ரிப்பெண்டன்ஸ், பாவ மன்னிப்பு, தவறு நடந்து விட்டது, இனிமேல் நடக்காது. மக்களுக்கு நேர்மையாக ஆட்சி செய்வது இவ்வளவு பிடிக்கும் என்று தெரிந்திருந்தால் நாங்களும் அதுபோல் நேர்மையாக ஆட்சி செய்திருப்போம். நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால், நாங்களே அடித்து கொள்கிறோம், அதில் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறோம், நீயும் கொஞ்சம் அடித்துக்கொள்ள, 5000 அம்மாவுக்கு 1000, மகளுக்கு 1000, மகனுக்கு 1000, ஓட்டு போடுவதற்கு 5000 என்று சொன்னால் நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நினைத்து நாங்களும் ஏமாந்து போய்விட்டோம். என்னமோ இவர்கள் தூய யோவான்கள் போல மீண்டும் ஆட்சிக்கு நாங்கள் வருவோம், இடைத்தேர்தலில் வெல்வோம் என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர. ஆக நாடு ஒரு தூய ஆட்சியை நோக்கி நகர்ந்து விட்டது. அதற்கு விஜய் அவரும் சொன்ன கருத்துக்கள், நானும் வாங்க மாட்டேன், வாங்குகின்றவனையும் விட மாட்டேன் என்று சொன்னது சரியானது. ஆனால் அவர் இந்த அதிமுக காரனை ஓட்டு போட வைப்பதற்கு கையாண்ட முறைகள் அசிங்கமானவை, ஊழலானவை என்றாலும் கூட இவர் போய் பீதாம்பரத்தை பொறுத்து எலுமிச்சம்பழம் கொடுத்து வந்து ஓட்டு போடுங்கள் என்று அவனும் 30 பேர், 25 பேர் ஓட்டு போட்டு மறுநாள் அவனை கொண்டு போய் ரோட்டில் விட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டின்னு வர்றது தப்பு. கூட்டின்னு வந்தால் வச்சுக்கணும். அவளை நடு ரோட்டில் விட்டால் அவனோடையும் வாழாமல் இவனோடையும் வாழாமல் வீணாக போயிடுவான். இது ரொம்ப நம்பிக்கை மோசடி. இந்த நம்பிக்கை மோசடியை விஜய் செய்தார். இது ரொம்ப ஒரு முதலமைச்சர் செய்யக்கூடாத ஒரு நம்பிக்கை மோசடி. ஆக பல பேரை ராஜினாமா செய்ய வைப்பது இதெல்லாம் நல்ல முறையில்லை. எப்படி மோடி 2/3 பங்கு பெரும்பான்மை அடைந்து இந்திய அரசியல் சாசனத்தின் முகத்தை மாற்றுவதற்கு அவர் வழியில்லாத வழிகளை கடைப்பிடித்து மம்தா கட்சி எம்பிக்களை எல்லாம் மடியில் வைத்து கொண்டு, மராத்தா எம்பிக்களெல்லாம் இப்பொழுது மோடி மடியில் உட்கார்ந்து கொண்டு பக்கவடா தின்று கொண்டிருக்கிறார்கள். மோடி ஒழுங்காக சிந்தாமல் சாப்பிட தெரியவில்லை என்று ஊட்டி விட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் 2/3 பங்கு பெரும்பான்மையில் அரசியல் சாசனத்தின் முகத்தை மாற்றி விடுவது, மாற்றி இந்த இந்தியாவாக ஆக்கி விடுவது, இந்தியாவாக ஆக்கி விடுவது. இந்த தொகுதி வரையறை என்ற ஒன்று நடைமுறைக்கு வருகின்ற போது இந்தியாவில் 5 மாநிலங்களில் 50% எம்பிக்கள் இருப்பார்கள். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் 5 மாநிலங்களில் 50% எம்பிக்கள் இருப்பார்கள். 800 பேர், இப்பொழுது 500 பேர், அப்பொழுது 800 பேர். நாம் 24 மாநிலங்களும் சேர்ந்து 50% இருப்போம். பிறகு என்ன ஆகும்? இந்தியா என்பது பாரதம், பாரதம் என்பது உத்தரப்பிரதேசம். இந்தியா consists of Hindi speaking people. They are ruling India என்ற நிலை ஏற்படும். இந்த ஆபத்தை உணர்வதற்கு ஆற்றல் இருக்கிறதா நம்முடைய விஜய்க்கு? ஏதாவது தெரிகிறதா? அவர் தினத்தந்திக்கு மேலாக எதையும் படித்து பழக்கப்பட்டவர்களே. அவருக்கு நாட்டினுடைய நடப்பும் தெரியாது, வரலாறும் தெரியாது. 40-50 ஆண்டுகள் அவர் அப்படி சொகுசாக வாழ்ந்தவர். என்ன, அவருக்கு எல்லா பெருமைகளையும் அடைந்து விட்டோம். இந்த ஒரு பெருமையை அடையவில்லை. 28 கார்கள் முன்னும் பின்னும் ஓட நாம் நடுநாயகனாக நிற்க, நாட்டில் உள்ள பணக்காரன் மற்றவனெல்லாம் நம்ம எதிர்பார்த்து நம்மை சந்திப்பதற்கு காத்திருக்க, இப்படி ஒரு நிலையை அடைந்து விட்டால் வாழ்வு முழு வெற்றி என்று அவர் நினைக்கிறார். நான் சொல்லுகிறேன், எதுவும் வெற்றி என்றால் பட்டினத்தார் பணத்தை எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயை வாரி வீசி விட்டு கோவணத்தை கொண்டு வெளியே போனார். அதையும் வெற்றி என்று தான் அவர் நினைத்தார். அதுதான் வாழும் முறை என்றே நினைத்தார். இந்த பணம் இல்லை என்று நினைத்தார். அவனுடைய அறிவுக்கு தக அவர்களுடைய வாழ்க்கை நோக்குகள் அமைகின்றன. ஆகவே இந்த ஒரு முதலமைச்சர் பதவி ஒரு கித்தாப்பு.
இந்த கித்தாப்பையும் அடைந்து விட்டார் என்பது போல இருந்தால் பயனில்லை. வரலாறு கேவலப்படுத்தும். மோடி இந்தியாவின் முகத்தை மாற்ற, இந்தி பேசாத மாநிலங்களின் உரிமையை பறிக்க முன்னிற்கின்ற காலகட்டத்தில் எவ்வளவு வேகமாக நம்முடைய முதலமைச்சர் இருக்க வேண்டிய இல்லை. மேகதாதுவுக்கு அவன் கட்டுகிறேன் என்கிறான். எதுக்கு நமக்கு அங்கே போக வேண்டும்? நீ போய் இப்பொழுது வராதே என்று சொல்லிவிட்டான். ஏன் வராதே என்று சொன்னான்? 4 TMC தண்ணீர் கொடு என்று அவன் சொல்லிவிட்டான். வாட்டர் கமிஷன் நமக்கு தர வேண்டிய தண்ணீர் இன்னும் பாக்கி இருக்கிறது. இந்த நாள் வாட்டர் கமிஷனிடம் போ. என்ன முட்டாள்தனமாக இந்தியாவில் இன்னும் செய்கிறார்கள் என்றால், ஒரு தடவையோடு செய்யாமல் என்ன முட்டாள்தனம் என்றால், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிவிட்டது. கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன பிறகு அணையை திறக்கின்ற அதிகாரத்தை கர்நாடகக்காரனிடமே கொடுத்தால் அவன் எப்படி ஒழுங்காக திறப்பான்? ஒரு பொதுவான அமைப்பும் கொடுக்க வேண்டும். அந்த அமைப்பு இவன் சொன்ன தீர்ப்பின்படி ஜூலைக்கு எவ்வளவு, ஆகஸ்ட்டுக்கு எவ்வளவு, செப்டம்பருக்கு எவ்வளவு என்று தண்ணீரை திறந்து விடுகின்ற வேலையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விவகாரமும் கிடையாது. இவன் எதிரி கையிலேயே சாவியை கொடுத்து விட்டு நீ திற என்று சொன்னால் அவன் திறக்க மாட்டான். பிறகு மீண்டும் வாட்டர் கமிஷன் உத்தரவு போட வேண்டும். நாம் மறுபடியும் எல்லாரும் தவிக்க வேண்டும். அல்லது இவர் ஹெலிகாப்டரில் போய் பறக்கிறேன் என்று கர்நாடகாவுக்கு போக வேண்டும். ஒரு பயனும் கிடையாது. இல்லை, இதை விஜய் சட்ட ரீதியாக அணுகாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் நினைக்கிறது. பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்க முடியுமா? இது குடிதண்ணீருக்கு நீருக்கு மேகதாது அணையை கட்டுகிறேனுங்கிறான். 80 TMC தண்ணீர், அதற்கு 4 TMC 5 TMC தண்ணீர் வேண்டும். குடிதண்ணீருக்கு குழாய் போட்டு கொண்டு போ. நாங்கள் வீராணத்திலிருந்து குழாய் போட்டு கொண்டு வருகிறோம். கிருஷ்ணா தண்ணீரை குழாய் போட்டு வாய்க்கால் வெட்டி கொண்டு வருகிறோம். அணையாக கட்டுகிறோம். எங்கேயாவது குடிநீருக்கு அணை கட்டுவானா? குழாய் வைத்து கொண்டு போ. ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து பெங்களூருக்கு. கேட்பவனுக்கு அறிவில்லை என்றால் நீ கேப்பையில் நெய் வடிகிறது என்று சொல்வாயா? ஆக மேகதாதுவை தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கட்டிவிட்டு பிறகு அந்த அணை பத்திரமாக இருந்து விடுமா? கேட்க வேண்டும் முதலமைச்சர். கேட்கிறார் அவர். இங்கிருந்து அவனோடு போய் பலகாரம் சாப்பிட்டு விட்டு ஹெலிகாப்டரில் போய் தண்ணீர் பரப்பை பார்த்தால் என்ன தெரியும் உனக்கு? நீ சொன்னால் விட்டு விடுவான் அவன். வாட்டர் கமிஷனுக்கே யோசிக்காதவன், கோர்ட்டுக்கே யோசிக்காதவன் நீ சொன்னால் போய் கேட்பானா? எம்ஜிஆர் செய்ததையெல்லாம் நானும் செய்கிறேன் என்று சொன்னால் பொருள் இருக்கிறதா? எம்ஜிஆர் காலத்தில் காவிரி பற்றிய தீர்ப்பு வரவில்லை. ஆகவே எம்ஜிஆர் கொஞ்சம் சரி பண்ணி வாங்க முடியுமா என்று பார்த்தால் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர்களும் ஒருவர் இணக்கமாக இருந்தார்கள், இவ்வளவு கடுமையாக இல்லை. ஆகவே கெக்கடே போன்ற முதலமைச்சர்களை சந்திப்பதோ கொள்வதோ என்பது எளிதாக இருந்தது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு இருந்தது. காமராஜெல்லாம் ஃபோனை எடுத்தே இதுதான் சுதந்திரம் வாங்கினோமா, தண்ணியை விடு என்று சொல்வார். அது அவர் அதட்டி சொல்வார். ஏயா நம்ம எல்லோரும் சிறைக்கு போனோமே, இதுக்கு தான் போனோமா? தண்ணியை மறித்து வச்சுக்கணும், என்ன செய்வேன்? விடு, திறந்து விடு அப்படின்னு சொன்னால் காமராஜ் பெரிய தலைவர், அவர் சத்தம் போடுறாருன்னு சொல்லி திறந்து விட்டுறான். ஒரு எம்ஜிஆரினுடைய இமேஜில் உருவாக்குவதற்கு உனக்கு யோசனை சொல்லுகிறவன் நினைக்கிறான். இது எம்ஜிஆருக்கு அப்பாற்பட்ட மனிதனாக, சிறந்த மனிதனாக நீ வர முடியாதா என்று கேட்கிறான். ஒருவனும் தனித்தன்மையானவன் தானே. இதற்கு எம்ஜிஆர் அங்கே போனார், அங்கே பலகாரம் சாப்பிட்டார், காவிரியை பற்றி பேசினார், தண்ணி திறந்து விட்டார்கள், நானும் போகிறேன், இன்னொரு எம்ஜிஆர் உருவாகிவிட்டார் என்று சொல்லட்டும். ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் ஹெலிகாப்டரில் கூட்டிக் கொண்டு தண்ணீர் பரப்பை காட்டி விட்டு உன்னை கொண்டு வந்து இறக்கி கொண்டு விடுவான். இப்பொழுது நீ நியாயமாக என்ன சொல்ல வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தண்ணீர் திறக்கின்ற அதிகாரத்தை சுயேட்சையான ஒரு அமைப்பு தான் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர கர்நாடகா வைத்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இதற்கே போராட முடியாது. நீங்கள் சொன்ன தீர்ப்புப்படி திறந்து விடுவதற்கு தனி அமைப்பை வையுங்கள் என்று கேட்பதற்கு பதிலாக இன்னமும் போய் அவனோடு பலகாரம் சாப்பிடுவதற்கும் அவனோடு குழாவுவதற்குமே கிடந்து அலைகிறீர்களே, உங்களால் இந்த நாட்டினுடைய உரிமையை காப்பாற்ற முடியுமா என்று கேட்கிறேன். அதனாலே கடைசியில் 4 TMC தண்ணீர் வந்தவுடன் அந்த ஆள் கிளப்பி விடுகிறான் மக்களை. அந்த வேலையை உனக்கு செய்ய தெரிகிறதா? மாந்தளியில் உள்ள மக்களையெல்லாம் என்ன கிளப்பி விட்டு அவர்களையெல்லாம் கலகம் செய்ய வைக்கிறான். இப்பொழுது விஜய் போனால் கல்லறி நடக்கும் என்பதற்காக விஜய் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். விஜய் வாட்டால் நாகராஜ் கூட எச்சரிக்கை விடுத்திருக்காரு, விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆமாம், அவர் எல்லாத்துக்கும் தமிழனுக்கு எதிராக அவர் ஒரு ஆள் தான் மொத்தமே. அவர் பொண்டாட்டி கூட அவர் பின்பற்றதில்லை. ஆனால் அவர் பெரிய ஆள் போல பேசுவார். அதை பெருசுபடுத்தி கர்நாடகக்காரர்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுவதற்கு அந்த ஆளை கொம்பு சீவி விடுவார்கள். அவ்வளவுதானே தவிர அவர் வரக்கூடாது என்று சொன்னால் உடனே வர வேண்டாமா? அவர் இந்த மாதிரி தமிழனை எதிர்ப்பதற்கு மட்டும்தான் அவருடைய பேரே வரும், மற்ற சமயங்களெல்லாம் வராது. இப்பொழுது வராதே என்கிறான்.
எம்ஜிஆர் போனாரே அப்புறம் நானும் வருகிறேன் என்று சொல்லி இந்த முட்டாள்கள் தான் இவரை வழி நடத்துகிறார்கள். இந்த ஜான் ஆரோக்கியசாமி அறிவுள்ளவன் எவனையும் வைத்துக் கொள்வதில்லை, இல்லாமல் ஆட்சிக்கு வந்து விட்டோமோ என்று நினைக்கிறார். ஆகவே அவர்களை மேலும் விரும்புகிறார். நான் சொல்வது தெரிகிறதா? மக்கள் வேறு ஆளே கிடையாது என்று சொல்லி ஆட்சியை ஒரு தலையிலே கட்டி விட்டார்கள். ஆனால் அவர் ஏதோ சொல்லிக் கொடுத்த தந்திரத்தின்படி தான் பெற்றது போல நினைத்து அவரை கொண்டு வந்து கேபினெட் மீட்டிங்கில் உட்கார வைக்கிறார் விஜய். என்னமாவது அர்த்தம் இருக்கிறதா? கேபினெட் மீட்டிங் கான்ஸ்டிடியூஷனல், அரசியல் சட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் ரகசியங்கள் உண்டு. அரசு ரகசியங்களை பிறர் தெரிந்து கொள்ளக்கூடாது. அதில் கொண்டு வந்து இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் கிருஷ்ணா ரெட்டியும் உட்கார வைக்கிறார் நம்முடைய விஜய். ரொம்ப கேவலம். நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்ற ஒன்றை தவிர வேறு ஒரு சங்கதியும் இந்த ஆட்சியில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. தமிழர்களுடைய உரிமைகளை காக்கக்கூடிய ஆற்றலும் இவருக்கு இல்லை. தமிழர்களுக்கு நேருகின்ற நெருக்கடிகளில் அதட்டி பேசவும், யாரால் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றனவோ அவர்களை எதிர்கொள்ளவுமான ஆற்றலும் அறிவும் இருக்கு கிடையாது. மாநில சுயாட்சி, மாநில விவகாரங்கள்னு யோசிக்கும் போது அத்தகைய உணர்வோடு அவர் அதை அணுகிறாரா? அவர் என்ன வெறும் கட் அவுட்டு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா 6 பேர் கட் அவுட்டு, ஒருவருக்கு எதிரானவர்கள். காமராஜையும் வைத்துக்கொள்வது, அண்ணாவையும் வைத்துக்கொள்வது, பெரியாரையும் வைத்துக்கொள்வது, எல்லாரையும் அஞ்சலை மாலையும் வைத்துக்கொள்வது. இது என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன தொடர்பு? இப்போ மார்க்ஸ் வைத்திருப்பான், லெனினை வைத்திருப்பான், ஏங்கல்ஸை வைத்திருப்பான், அதிகம் போனால் இஎம்எஸ் நம்பூதிரி படத்தை வைத்திருப்பான் கம்யூனிஸ்ட்காரன். அப்படித்தான் இருக்குமே தவிர ஒன்றுக்கொன்று நேர்மாறாக காமராஜ் படத்தை வைத்துக்கொள்வதோ அல்லது இதெல்லாம் கம்யூனிஸ்ட் அது மாதிரி தான். அது திமுக என்றால் அவர்கள் பெரியாரை வைத்திருப்பார்கள். அது நம்ம நாட்டில் முன்னோர்களை போற்றுகிற பழக்கம் இருக்கிற காரணத்தினால் அதை விட்டு இருப்பவனுடைய படத்தையெல்லாம் வைத்துக்கொள்வது எந்த கொள்கையும் அவருக்கு கிடையாது. அவர்கள் பின்பற்றிய வேலு நாச்சியாருக்கும் நவீன ஜனநாயகத்திற்கும் என்ன தொடர்பு? வேலு நாச்சியாரை எதற்கு வைத்திருக்கிறார்? அந்த ஜாதி மக்கள் வாக்களிப்பார்கள், அந்த பெண்ணை நாம் போற்றுகிறோம் என்று அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மக்களும் அப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்காகவெல்லாம் வாக்களிக்கவில்லை. இந்த ஆட்சியை மாற்றி பார்ப்போம் என்று வாக்களித்தார்கள். உனக்கு ஆளத் தெரியவில்லை என்றால் விரட்டி விடுவார்கள். முதலிலே அதை தெரிந்து கொள். ஆனால் எனக்குள்ள கவலை என்ன என்றால், உன்னை விரட்டி விட்டு உனக்கு ஒன்றும் புரியவில்லை, ஆளத் தெரியவில்லை, தமிழர்களுடைய உரிமைகளை கோரத் தெரியவில்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னை விரட்டி விட்டு மறுபடியும் ஸ்டாலின் தொலைத்து விடக்கூடாது என்று உன்னை விட எங்களுக்கு தான் கவலை அதிகமாக இருக்கிறது.